சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்கள் வீடு எங்கே? உங்கள் பேர் என்னங்க? என் பேர் தங்கமணி. ஓகே, நீங்கள் வீடுங்க பக்கத்தில் தான் இருக்கேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்தில் தான் இருக்குங்க. பக்கத்துலன்னா இது இந்த பிளேஸ் இது எந்த ஊர்? இது மகாலட்சுமி கார்டன். ஒத்தப்பனை மேடு இல்லையா? ஒத்தப்பனை மேடு. ஓகே, மகாலட்சுமி கார்டன். ஓகே சிஸ்டர், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பசங்க இருக்கிறாங்க. ஓகே, தனியாக இருக்கிறாங்க. ஓஹோ. பெரிய மகனுக்கு ஒரு மகன் ஒரு மகள். ஓகே சிஸ்டர். சின்னவனுக்கு ஒரு மகன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் உங்கள் பேருங்க? வசந்தாங்க. உங்கள் வீடுங்க பக்கத்துலேங்களா? ஓகேங்க சிஸ்டர். நீங்கள் சபைக்கு போயிட்டுருக்கீங்களா? எந்த சபைக்கு போகிறீங்க? பேர் சபா தேவாலயம். ஓகே ஓகே. பாஸ்டருங்க இந்த ஊருங்களா? இந்த ஊர் குன்னத்தூர் அவர். ஓகே சிஸ்டர். உங்கள் வீட்டிலே எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்களா? ரசிக்கப்பட்டாங்க. அவர் மட்டும் போயிட்டு இருந்தா, அவர் இறந்தது வந்து நான் மட்டும் போயிட்டு. நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு பசங்க பிள்ளைங்க? பசங்க 2 பேர். 2 பேர் இருக்காங்களா? சரி. அவங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரலைங்க. அவங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா சிஸ்டர்? நான் முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. தைச்சிட்டு இருந்தேன். இப்போ தைக்கிறேன். ஓகே. இந்த ஒத்தப்பனை மேடு நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 20 வருஷம். 20 வருஷம் ஆச்சுங்களா? ஓகேங்க சிஸ்டர். நீங்கள் சிஸ்டர், நீங்கள் சொந்த ஊர் இதே ஊருங்களா? நாமக்கல்லுங்களா? அங்கிருந்து இங்கே? ஓஹோ, சரி சரிங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்களா? நீங்கள் மட்டும்தானா? அவங்க யாரும் இன்னும் வரலைங்க? நீங்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர் சிஸ்டர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளாரே நாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக அவங்க வருவாங்க. சரிங்களா? நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைச்சிடுங்க. அவர் நிச்சயமாகவே நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்ம எவ்வளவோ கண்ணீரோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வருவோமோ, பிள்ளைங்க வருவாங்க. நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் இல்லையா? ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக ஜீவனை விட்ட தேவன். இந்த உலகத்தில் கர்த்தரை தவிர, ஆண்டவராக இயேசுவே தவிர யாருமே உனக்கு நான் ஆறுதல் தருவேன், உனக்கு நான் சமாதானத்தை தருவேன், உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன், மகளே மகனே என்னோடு கூட இரு வாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே ஒருவருமே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார் இல்லையா? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க சிஸ்டர். நீங்கள் உங்களோட ஜெபம் மூலமாக உங்கள் பிள்ளைங்க வருவாங்க. சரிங்களா? நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற நாட்கள் இது. சரிங்களா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நானும் எல்லா நாளும் உங்களோடு கூட இருக்கிறேன் அவர் சொன்னார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சரிங்க சிஸ்டர், நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க 2 பேர் தானே? 2 பசங்க. அவங்க 2 பேர் வருவாங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா 2 ஆத்துமா அவங்க இந்த உலகத்தில் நஷ்டப்படக்கூடாது. அவங்க கண்டிப்பாக ஆண்டவர் நமக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த இடத்துல எத்தனை சகோதரிமார்கள் இருக்கிறார்களோ, நம்ம டைம் கிடைக்கும் போது அவங்கள எல்லாம் போய் சந்திக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு ஆளுங்களுக்காக நம்ம செபிக்கணும். இந்த தேசத்தை கர்த்தர் சுதந்திரிக்கணும். இந்த தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். சரி, நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தவே இல்லை. நான் இருந்தது நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் ஈரோடில் தான் இருந்தாங்க. ஸோ ஈரோடிலேருந்து நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னதாக இந்த இடத்துல ஒத்தப்பனை மேடில் இந்த இடத்துல நான் கொஞ்சம் இடம் வாங்கினோம். இந்த இடத்துல இப்போது நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஸோ அங்கேயுமே கர்த்தருடைய ஊழியத்தை தான் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபாக நர்ஸாக நான் இருந்து கொண்டேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போதைக்கு நான் எங்கேயுமே போகலை. ஆனால் கர்த்தருடைய ஊழியம் தான் என்னோட மெயினாக நான் இருக்கிறது. ஏன்னா எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப்பில் வந்துட்டு ரோஸ்லின் சுரேஷ் ஈரோடு அப்படின்றதும் ரோஸ்லின் சுரேஷ் அஃபிஷியல் அப்படின்றதும் 2 யூடியூப் சேனலை எனக்கு சொந்தமாக உண்டு. இதில் வந்து மலையாளத்துலேயும் தமிழ்லேயுமே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு 2 வாட்ஸ்அப்
ஆன்லைன் ப்ரேயர் குரூப் இருக்குது. ஸோ 2 ப்ரேயர் குரூப்பில் இருக்குது. 2 ப்ரேயர் குரூப்லேயும் அநேகம் மக்கள்கள் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் கன்னடம், கொங்குனி எல்லா மொழியிலும் இருக்கிற மக்கள் என்னோட கூட இருக்கிறாங்க. ஸோ என்னோடய ப்ரேயர் குரூப்பில் இருக்காங்க. எனி டைம் 24 ஹவர்ஸ் அவங்க ஜபத்தில் இருக்கிறாங்க. அது ஒன்று. 2வது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக் லைவ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு பேஜ், 2 குரூப் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஏராளமான மக்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்னுடைய மெசேஜுகள் எல்லாம் கேளுங்க. ஃபேஸ்புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா திவசமும் 5 மணிக்கு லைவ் இருக்குது. ஸோ ஒருத்தர் கர்த்தருடைய ஊழியத்தை வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்னுடையும் லைவ் போகும். அதே போல் ஏராளமான மக்களை ஆண்டவர் இந்த கொரோனாவுக்கு அப்புறமாக ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்னுடைய சேனல்கள் மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே போல் அடியனையும் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது நீங்கள் என்னுடைய சேனலை பாருங்கள். உங்களுக்கு தினமும் மெசேஜுகள் வரும். அதாவது நல்ல நமக்கு மனசு சமாதானம் கிடைக்கத்தக்கதாக நல்ல வேத வசனங்கள், நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் தருவார். நீங்கள் அதை கேளுங்க. ஸோ நமக்கு இப்போ 3 பேருக்கு சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணலாமா? இப்போ நம்ம சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தையில் ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணிக்கோங்க சிஸ்டர். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. Jesus. Thank you Lord. 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 Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். சகோதரி மத்தியில் நான் ஜெபிக்க தந்த ஆவியானவரே நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. மக்களை கர்த்தருக்கு 20 தரம்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. சகோதரி குடும்பத்தில் இருக்கிற மகனை ரட்சிங்க.